ஸ்டாலின் அவர்களை பற்றி நானும் உரையாற்றுகிறேன் என்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா? ஓடிக்கொண்டே இரு. ஓர் இடத்தில் நீ உன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் சேகர் பாபு செய்து கொண்டிருக்கிறார். சனி ஞாயிறு நான் ஜனாதிபதி அல்ல, நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்பதுதான் அமெரிக்க ஜனாதிபதிகளின் கொள்கை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 365 நாளும் அவர் முதலமைச்சர். தூங்குவதற்கு நேரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய முதலமைச்சர் வாழ்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உலா போகிற போது கவனிக்கிறேன், திடீரென்று தன் அதிகாரபூர்வமான வாகனத்தை விட்டு இறங்கி விடுகிறார். சாலைகளின் இருபக்கமும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் திரண்டிருக்கிறார்கள். திடீரென்று பாதுகாப்பு அரண்களை தாண்டி வெளியே வந்து விடுகிறார். காவல்துறை அதிகாரிகள் தவிக்கிறார்கள். ஐயோ, பாதுகாப்பு வளையத்தை விட்டு முதலமைச்சர் மக்களை நோக்கி செல்கிறாரே, எதிர்பாராமல் ஏதாவது நேர்ந்து விட்டால் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். முதலமைச்சருக்கு தெரியும், காவலர்களே, என் பாதுகாவலர்களே, எதிர்பாராத எதுவும் எனக்கு நேராது. ஏனென்றால் என்னை பாதுகாக்கிறவர்கள் உங்களை விட என் மக்கள் தான் என்னை பாதுகாக்கிறார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியும். அதனால் தொட்டு பேசுகிறார், கைகுலுக்குகிறார், உரிமையோடு மனுக்களை பெற்றுக் கொள்கிறார், பரிசீலிக்கிறார், முடிந்த அளவு செய்கிறார். ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியை ஒரு கவிஞன் பேட்டி காண்கிறார். நதியை, உன் பயணத்தில் நீ ஆனந்தமாக இருக்கிற தருணம் எது? நதி சொன்னது, எப்போது ஒரு ஏழை கிழவி தன் மண்பானையை எனக்குள் அமிழ்த்தி நிரப்பிக் கொள்கிறாளோ அந்த ஓசையில் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அந்த ஓசை, ஒரு ஏழை கிழவியின் மண்பானைக்குள் நான் புகுந்து நிறைகிற சப்தத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த நதி அடையும் சந்தோஷத்தை தான் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. 23 வயதில் திருமணமாகி சிறப்பாக ஒரு புது மணமகனாக இருக்கிறார். புது மணமகனாக இருக்கும் அவரை அவரது தந்தை தரையணை வழியனுப்பி வைத்தார். இரவு நேரத்தில் சிறை கோட்டையில் உள்ளே சென்றதும், சிறை கோட்டைக்குள்ளே சென்றதுமே அடிப்பது, உதைப்பது. ஏன் அடித்தார்கள், எதற்கு அடித்தார்கள்? அடினா சரியான அடி. அந்த அடியிலே இடையிலே கூறுகிறார் நம் மறக்க முடியாத பெயர் சித்தி பாபு அவர், முன்னாள் பெயர் சித்தி பாபு அவர். அவரை இழுத்து கொண்டு இந்த பக்கம் தள்ளி ஒதுக்குப்புறமாக தள்ளும் போது கீழே விழுந்து எழுந்த நம் மக்கள் முதல்வர் எழுந்தவுடன் மற்றவர்கள் அடிபட்டு கிடப்புகிறார்கள், துடிக்கிறார்கள். இவருடைய துண்டை எடுத்து அவர்களுக்கு தரையில் விரித்து அவர்களை படுகள், ஓய்வெடுங்கள் என்று சொல்லக்கூடிய அதுதான் மனிதநேயம். சென்ற டிசம்பர் மாதம் ஐயா அவர்கள், அமைச்சரை பெருமானார் அவர்கள் ஏற்பாட்டின்படி கிறிஸ்துமஸ் பெருவிழா நடக்கிறது. அது ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழா. ஒரு இஸ்லாமிய முகமாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு இந்து முகமாக சாந்தலிங்க அடிகளார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ பேராயர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு, ஒரு மத நல்லிணக்க அரசு, சிறுபான்மையை எல்லாம் ஒட்டி பாராட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அரசு என்று அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். யார் ஒருத்தருக்கு உணவு கொடுக்கிறார்களோ அவர் உயிரை கொடுத்தவர்கள். நாம் உயிரை கொடுப்பதற்கு யாரை நாம் வாழ்த்துகிறோம், யாரை தினசரி நாம் பிரார்த்திக்கிறோம். அதே போல் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவளுக்கு மதிய உணவு போதாது, காலை உணவும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காலை உணவு திட்டத்தை அவர் அறிவித்தார்கள். நான் கடந்த 10 வருடமாக அனைத்து முதலமைச்சரிடமும் நான் ஒரு மனு கொடுப்பேன். மதிய உணவு திட்டத்தை எல்லாரும் வரவேற்கிறார்கள். அந்த திட்டம் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்த போது பலர் கேலி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகமே வியக்கக்கூடிய ஒரு மதிய உணவு திட்டம் தமிழகத்திலே இருக்கிறது. இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலே விரிவுபடுத்தப்பட்டு அதில் கணக்கில் சேர்த்துக் கொள்ளாத குழந்தைகளே இல்லை. தானால் விரும்பினால் ஒழிய எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடிய மதிய உணவு இருக்கிறது. இதை பார்த்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டார்கள். அனைத்து மாநில அரசுகளும்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். தமிழகத்திலே மாணவர்கள் காலையிலும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய நெஞ்சம். அவரை அப்பா என்று அழைத்தால் என்ன தவறு?